அனைவருக்கும் வைகறை வணக்கங்கள் நண்பர்களே. இனிய காலை பொழுதுல ஒரு இணையவழி இணையதளத்துல நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், வைகறையில எழுந்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றது இந்த மாதம் பொழுது ஒரு செஷனாவே கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அருமையான செஷனா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஆளுமை ரொம்ப சிறப்பான ஆளுமைன்னு சொல்லலாம். திருப்பூரை தலைமையகமா கொண்டவங்க இவங்க. ஸோ திருப்பூர்னாவே எத்தனை பேரை வாழ வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அத்தனை பேருக்கு ஒரு உணவளிக்கிறதா இருக்கட்டும், ஒரு தொழில் கொடுக்கறதா இருக்கட்டும், அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல பிறந்து வளர்ந்திருக்க இவங்க ரொம்ப சிறப்பான ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ அந்த மண்ணுடைய குணம் கொஞ்சமாவது இருக்குல்ல, இவங்களுக்கு அந்த மண்ணுடைய குணம் இருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னா திரு நாராயணசாமி திருமதி ராஜமணி அவர்களுக்கு மகளாக பிறந்தவர். இவர் பிஎஸ்சி நர்சிங் படிப்பு முடித்தவர். இவர் குமரலிங்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியர் பயிற்சி மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு மருத்துவ பணியை செய்து வருகிறார். ஓவியம், கோலம், கவிதை, கட்டுரை, கதை எழுதுவதில் வல்லவர். இன்ஸ்டன்ட் காஃபி போல கவிதை எழுத சொன்னா இவரை தவிர வேற யாரும் எழுத முடியாதுங்க. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கவர் சொல்லலாம். நம்முடைய தளத்திலேயே கவிதை கவி கவி பேரரசுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அற்புதமான பெயருக்கு சொந்தக்காரர். பல கவிதை போட்டிகள், பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகளில் பங்கேற்று அவருக்கு மகிழ்ச்சியான தருணம் என்றும் கூறலாம். கனியும் கருங்காயும் நூலில் புலவி அதிகாரத்தின் 10 திருக்குறளுக்கு கதை எழுதியவர் இவராவர். மைண்ட் யுவர் மைண்ட் அமைப்பின் மூலம் சிந்தனை சிற்பங்கள் என்ற தொகுப்பு நூலை எழுதியுள்ளார். சாணி என்ற தலைப்பில் சாட்சியற்ற நிழல் என்னும் கட்டுரை தொகுப்பு வெளியிட்டுள்ளார். அது மட்டுமின்றி அன்பு உறவுகள் சங்கமிக்க திருச்சியில் அவர் ஆற்றிய பணி அளப்பரியது. 100 நிமிடங்களில் 100 கவிதைகள் எழுதி அதிரடி ஆசுக்கவி பட்டம் பெற்றவர். 47 கவிஞர்களின் கவிதை தொகுப்பில் படைப்புகள் இடம்பெற்றுள்ளன. திருவாசகம் முற்றுதல் மூலம் உலக சாதனையை பங்கேற்றவர். இவருக்கு நிறைய பட்டங்கள் வழங்கப்பட்டாலும் அவர் மனமகிழ்ந்த பட்டங்கள் அதிரடி ஆசுக்கவி, உலக சாதனை பங்கேற்பாளர், சிறுகதை சுடர், இலக்கிய பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர் போன்ற இந்த பட்டங்களே அவருக்கு ரொம்ப பிடித்த பட்டங்களாக சொல்லலாம். மருத்துவ சேவையும் தமிழ் இலக்கியம் பணியையும் மனித நேயத்துடன் இணைத்து சமூக நலனுக்காக தொடர்ந்து பணியாற்றுவது இவர் கொள்கையாக கொண்டவர். இவர் வைகறை சங்கமத்தின் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு குழுவின் உறுப்பினரும் ஆவார். இப்படிப்பட்ட ஆளுமைக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் இல்லைங்க, நம்மளுடைய சிவகணி அவர்கள் தான். இப்படிப்பட்ட ஆளுமையை இந்த வைகறை சங்கமம் மட்டும் இல்லைங்க, நானும் வரவேற்று தளத்தை ஒப்படைக்கின்றேன். சிவகணி மேம், உங்களுக்கு ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ அதை ஷேர் பண்ணணுமா மேடம்? மேம் கடைசியா பண்ணிடுங்க மேம். நீங்க சொல்லும்போது நான் ஷேர் பண்றேன். நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வைகறை சங்கம நிகழ்வில் இணைந்த இருக்கும் ஒவ்வொரு ஆளுமைகளுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் உரித்தாக்கி கொண்டு, இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகறை சங்கமம். நான் வைகறை சங்கமம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அதுக்கு உதாரணமா சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்துல அதிகாலை வேளையில எல்லாரும் காலையில எந்திரிச்சு ஒன்று கூடி உறவுகளை பார்க்கறதாகட்டும், உறவுகளோட பேசுறதாகட்டும், இதுவே ஒரு உதாரணமா சொல்லலாம். இப்ப நம்ம தினம்தோறும் காலையில ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பண்ணிட்டே தான் இருப்போம். ஏன் நம்மளுக்கு இந்த தளத்துக்குள்ள கேட்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு காரணம் நம்மளுக்கு இருக்கிற அறிவு தேடல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒண்ணும் இல்லைங்க. நம்ம வைகறை சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துட்டு, சங்கமம் அப்படின்னு சொல்லும்போதே ஒன்று கூடல். அந்த ஒன்று கூடல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போதே நம்மளுக்குள்ள எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இதுல நம்ம ஒன்று கூடல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உற்று நோக்கும்போது, நமக்குள்ள ஒரு ஒற்றுமை பிறக்குது. அதை சார்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு. இப்ப நம்மளுக்கு உதாரணமா சொல்லணும்னா, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செய்யும்போது அதோடைய வேலை எப்படி இருக்கும்? நம்ம தனித்து இயங்கும்போது அந்த செயல் எந்த மாதிரி இருக்கும்? அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அந்த சங்கமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முழுமையான பொருள நம்ம உணர்ந்துக்க முடியும்.
அதை தாண்டி தினம்தோறும் நம்ம மக்கள் காலையில எத்தன வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இவ்ளோ மெம்பர்ஸ் வந்து கூடி இணைஞ்சு ஒண்ணா பேசிட்டு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட வந்திருக்கோம். அதையும் தாண்டி நல்ல சிந்தனைய விதைக்கிற நேரமா இந்த அதிகாலை பொழுது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகத்தின் அரிய வாயில் அப்படின்னு சொல்லலாம். இ இப்ப பாருங்க எவ்வளவோ பேர் வந்து இந்த நேரத்துல எந்திரிச்சு பூஜை, புனஸ்காரங்கள் செய்வதாகட்டும், அவர்களுடைய இப்போ காலையில ஒரு மனிதன் எந்திரிச்சு எத்தன வேலைகள செய்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இடத்துல நமக்கான வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த வைகறை சங்கமம் நம்மளுக்கு குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகறை அப்படின்னு சொல்லும்போதே, அதிகாலை சூரியன் எப்படி உதிக்குதோ, அந்த சூரியன் மலர்றத பார்த்தாலே நம்மளுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி பாருங்க. அது நமக்கு வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கையையும், தேடலையும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த புதிய விடியல்ட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கிறது. காலையில எந்திரிச்சு ஒரு அம்மா கோலம் போடுறதுலேருந்து தொடங்கி, ஒவ்வொரு விஷயத்தையுமே எடுத்துக்கோங்க. மாணவர்களா இருந்தாங்கன்னா, படிக்கிற விஷயத்த செய்வாங்க. இதே தொழில் சார்ந்த விவசாயிகளா இருந்தாங்கன்னா, விவசாயத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையுமே நம்ம எடுத்துக்காட்டா சொல்லலாம். இந்த காலை நேரம் நம்மளுக்கு என்ன விஷயத்த நம்ம சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது நம்மளுக்கு மிகப்பெரிய பாடத்தை எடுத்து சொல்லுது அப்படின்னு தான் சொல்லணுங்க. நம்ம இப்ப காலையில இணைஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம அறிவு தேடல் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நானு. அதை தாண்டி ஒரே சிந்தனையை நோக்கிய பயணமா இருக்கு. நமக்குள்ள ஒரு நம்பிக்கையை விதைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதை தாண்டி இந்த வைகறையில எந்திரிக்கும்போது, நம்மளுக்கு ஒரு இனிய ஓசை அப்படின்னு சொல்லலாம். இனிய ஓசை வந்து நம்மளுக்கு கேட்கும். அதாவது நம்ம அந்த மலர்கள் விரியற மணமாகட்டும், அதை தாண்டி அந்த குயில்களோட ஓசையாகட்டும், அந்த ம பறவைகளின் கீச்சொலிகள், இதெல்லாம் கூட நெறைய பேர் வந்து சொன்னாங்க நம்ம கருத்தரங்கத்துல. சரி, அதிகாலை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம சாதாரணமா எல்லா நேரத்தையும் ஒப்பிட்டு சொல்ற மாரி இத நம்ம சொல்லிட முடியாது. இத வந்து நமக்கே உரிய ஒரு சிறப்பான தருணம் அப்படின்னு சொல்லலாம். முத்துலட்சுமி மேடம் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் நீங்க செலவிடுறது, அந்த நாளை எவ்வளவு உற்சாகமான நாளா மாத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த நேரமா இந்த நேரத்த சொல்லலாம். இத நம்ம ஒரு நம்பிக்கையின் அடையாளமா சொல்லலாங்க. இப்ப நம்ம அதிகாலையில எந்திரிக்கிறவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும்னு பாருங்களேன். நம்ம ஒரு கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவ ஒரு ஆயுட்காலத்த நம்ம நிர்ணயிச்சுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது, அதிகாலையில் எழுந்திருக்கக்கூடிய ஆயுட்காலம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, அவங்களுடைய வாழ்க்கை பாதை ஒரு ஒழுங்கா சீரா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ, இதனால உடல்நிலை ஆரோக்கியமாகவும், உறுதியாகவும் இருக்கும்னு சொல்லலாம். சரி, இந்த அதிகாலை பொழுதுல நம்ம எந்திரிக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அப்பலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒற்றுமையை வளர்க்குது. அதை தாண்டி நல்ல எண்ணங்கள் மனதிற்குள்ள வந்து பிறக்குது. இந்த எண்ணம் பிறக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள தோன்றத நீங்க மத்தவங்களுக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சேவை மனப்பான்மை நம்மளுக்குள்ள வரும். அதை தாண்டி இது வந்து சமூக பொறுப்புணர்வா மாறும். நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிய நம்ம மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தருணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற பண்பாடு. இப்ப காலையில எந்திரிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு தமிழர்களுடைய பண்பாடு அப்படின்னு சொல்லலாம். உடலும், மனமும் இயல்பா இருக்கும்போது, நமக்கு ஆன்மீக பாதையும் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க உங்களுடைய உடல் வந்து தெளிவா இருக்கும்போது, எந்த விஷயத்தையும் உங்கனால கையில எடுத்துக்க முடியும். சரி, சங்கம் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு அ நம்ம நம்ம முடிவா நம்ம எத நோக்கி ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே இருக்கக்கூடிய விஷயம் தாங்க அது மனித நேயம். இந்த மனித நேயம் அப்படிங்கிறது இல்லாம ஒருத்தருமே இருக்கவே முடியாது. இந்த மனித நேயம் சொல்லும்போது, நான் இத செய்யணும் அப்படிங்கிறத தாண்டி, நான் இந்த குடும்பத்துல இவங்களுக்காக மட்டும் தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. இது மதம், மொழி, இனம் கடந்து எல்லாவற்றையும் கடந்த ஒரு விஷயமா இருக்கக்கூடியது தான் மனித நேயம். ஸோ இந்த மனித நேயத்தையும், ஒழுக்கத்தையும், பண்பாட்டையும் வளர்க்கக்கூடிய நேரமா இந்த அதிகாலை பொழுது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மிகையாகாது. ஸோ இது நம்ம இப்ப நம்ம அறிவுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். ஆனா அறிவு மட்டுமே வாழ்க்கைக்கு வந்து
உபயோகப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இல்ல. ஒழுக்கம் இல்லாத மனிதன் வந்து ஒரு சிறந்த மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஒரு மனிதன் உயர்ந்தவன் அப்படின்னு காட்டுறதே, நம்ம நல்ல குணத்தோட இருக்கிறோமா அப்படிங்கிறத வச்சு தான், நம்ம உயர்ந்த மனிதனா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஒழுக்கத்த நம்மளுக்கு கற்பிக்கிறது அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. சரி, இந்த அதிகாலை பொழுது நம்மளுக்கு எந்த மாரி விஷயங்கள்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணும் இல்ல. நம்ம கைய புடிச்சு கூட்டிட்டு போற ஒரு ஆசிரியரா இருக்கு. அதை தாண்டி நம்ம கூடயே இருக்கிற பெற்றோர் மாதிரி அதிகாலை பொழுது இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு நாள் காலையில எந்திரிச்சு, அதிகாலையில நீங்க வாக்கிங் போய் பாருங்க. அந்த தருணத்த நம்ம ரசிக்கக்கூடிய நேரம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த தென்றல் காற்று வந்து நம்மளோட பேசுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி அந்த பூக்களுடைய வாசமாகட்டும், அப்புறம் பாருங்க, நம்ம காலையில எந்திரிச்சு போகும்போது, அந்த வானத்தோடைய அழக நம்ம ரசிக்கணும். அந்த நம்ம நேரத்திலேயே எந்திரிச்சு போகும்போது, அந்த இரவும் நம்மளோட தொடர்ந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்கள்ல எல்லாம் பாருங்க, அந்த பௌர்ணமி நிலவு நம்மளோட வரும். நம்ம அந்த மேகங்கள்லாம் எப்படி அந்த நிலவு சுத்தி இருக்கு. அந்த இயற்கையே ஒரு பேரதிசயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, இது எல்லாம் நம்மளுக்கு ரசிக்கக்கூடிய ஒரு நேரமா இந்த அதிகாலை பொழுது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, இத நம்ம ரசிக்கிறனால என்ன கிடைக்க போகுது அப்டின்னா, அந்த ரசனை அப்படிங்கிறது மனதுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சிய கொடுக்கும். ஸோ அந்த வைப் வந்து நம்மளுக்கு அந்த டேவ இன்னும் நல்லா மகிழ்ச்சியாவும், சிறப்பாவும் வச்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு விஷயத்த நேர்மறையான சிந்தனையோட அணுகும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை ஆற்றல் வந்து நம்மகிட்ட இருந்து போறதை தாண்டி, நம்மளுக்குள்ள உயர்ந்த குணங்கள் வரும். நம்மளுக்கு ஒரு அன்பா பழகுறதாகட்டும், மத்தவங்க கிட்ட பணிவோட இருக்கிறது, நேர்மையா நடந்துக்கிறது, நம்ம ஒழுக்கமா இருக்கிறது, நமக்கான விஷயங்கள ஒரு பொறுப்பா எடுத்து கை கையில எடுத்து நம்ம அந்த வேலைய செய்யறது. இது எல்லாம் தாண்டி நமக்குள்ள அந்த ஒற்றுமை வர்றது, மத்தவங்களோட சகிப்புத்தன்மையோட வாழ கத்துக்கிறது. ஸோ சேவை மனப்பான்மை இதெல்லாமே நமக்குள்ள பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அந்த வைகறை பொழுதோட வசந்தத்த பார்க்கும்போது மட்டும் தான் நம்மனால அனுபவிக்க முடியும். சரி, இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாய் திறந்து சொல்லவே வேண்டியதில்ல. ஏன்னா, அதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கோம். சரி, யாராவது ஒரு மரத்தையாவது நம்ம வாழ்நாள்ல நட்டு, இந்த மரத்துக்கு நான் உயிர் கொடுத்து நான் இத பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம எத்தன பேர் அத பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. ஆனா, எத்தனையோ இயக்கங்கள் வந்து மரம் நடு விழா அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி, மரம் வளர்ப்போம், மனிதம் வளர்ப்போம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு, அவங்களுடைய செயல்கள செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ நமக்கான முயற்சி வந்து நம்ம ஒரு மரத்தையாவது நட்டு, அந்த மரத்தோட ம் பயன வந்து நம்ம அனுபவிக்கிறதையும் தாண்டி மத்தவங்களுக்கு குடுக்கணும் அப்படிங்கிறது. சரி, இன்னைக்கு தண்ணீர் சேமிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தண்ணீர் வந்து எத்தன இடத்துல வீணா போயிட்டுருக்கு. ஆனா, அதே ஒரே அந்த தண்ணி வீணா போறது அப்படிங்கிறத ஒரு சமயம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ பேர் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க எத்தனையோ நாட்ல. ஸோ அந்த இயற்கை குடுத்த வரப்பிரசாதத்த வந்து நம்ம அனுபவிக்க தெரியாம வீணடிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பயன்பாடு பாருங்க. அந்த பூமியோட அழக வந்து மாசுபடுத்துறது, அது நாம தான். வேற யாருமே கிடையாது. ஈஸியா நம்ம வந்து வேல முடியணும் அப்படிங்கிறக்காக, ஒரு பைய கூட எடுத்துட்டு மாட்டேங்கிறோம். இந்த பிளாஸ்டிக்க எடுத்துட்டு போயிட்டு, நம்ம அதையே இன்னைக்கும் வந்து நம்ம அத விடுற மாதிரி தெரியல. ஸோ இதெல்லாம் முற்றிலும் மாத்த வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ இதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னன்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம ஒரு புதிய முயற்சியா நம்ம எடுத்து பண்ணும்போது, வரக்கூடிய சந்ததிகளும் வந்து அ நிச்சயமா அத பண்ணுவாங்கங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லைன்னு தான் சொல்லணும். மாற்றம் அப்படிங்கிறது அது நம்மகிட்ட இருந்து மட்டும் தான் பிறக்க முடியும். அவன் மாறல, நான் நான் எதுக்கு மாறணும் அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு உலகம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கிறதுக்கு தயங்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். யாராவது ஒருத்தர் செய்யட்டும். அதுக்கப்புறமா அந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட இருந்தோம் அப்படின்னா, இந்த உலகத்துல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்காது. சரி, இன்னைக்கு எங்க பாரு நம்ம பார்த்தீங்கன்னா, அமைதி, தியானம் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஸோ அந்த அமைதிக்கு இருக்கிற நீங்க பாருங்க, ஒரு பிரச்சனையே நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம பேசி திரும்ப திரும்ப எதிர்வாதம் சொல்லி, அத வந்து நான் சரி அப்படிங்கிறத அந்த இடத்துல அம் அ நிரூபிச்சு காட்டணும் அப்படிங்கிற எந்த ஒரு விடயமும் அங்க இல்ல. நீங்க அந்த இடத்த வந்து அமைதியா கடந்து போய் பாருங்க. அதற்கான ஒரு பலனே வேற மாதிரி இருக்கும்.
அதாவது நம்ம வந்து பேசி அவங்களுக்கு பதில் குடுக்கணும் அப்படிங்கிறதை தாண்டி, நம்ம அமைதி அந்த மௌனம் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஓராயிரம் பதில் சொல்லும். அந்த மாரி மௌனத்த வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணுங்க. ஸோ இது எது மௌனம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கு எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில எந்திரிக்கக்கூடிய அந்த அமைதி தான் நம்மளுக்கு வந்து அந்த மௌனத்த கத்துக் குடுக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த மௌனத்த வந்து வெறும் வார்த்தையில வந்து நம்ம விவரிக்க முடியாது. அதை ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து உணர்ந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். நம்ம 1/2 மணி நேரம் வந்து இந்த வைகறை சங்கமம் கவனிக்கிறோம் அப்படிங்கிறதை தாண்டி, ஒரு 10 நிமிடம் ஒரு அமைதியாக இருந்து நம்ம கவனிச்ச விஷயங்கள நம்ம சற்று சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா, அதை விட ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளுக்கு குடுத்திருக்கிற இயற்கை குடுத்திருக்கிற ஒவ்வொரு பரிசுமே நம்ம வந்து பார்க்க தவறிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற எல்லாமே ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா, அத வந்து இன்னைக்கு எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட மனநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில இருக்கிறத நம்ம எதையுமே ரசிக்க மறந்துடுறோம். தூரத்துல இருக்கிற பொருட்கள்ல மேல தான் நம்மளுக்கு நாட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அ யோ சொல்லலாம். ஏன்னு கேளுங்களேன், நம்ம கையில இருக்கிற இயற்கைய நீங்க சற்று யோசிச்சு பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அழகான பிரபஞ்சம் நம்மளுக்கு 1000 அதிசயங்கள வந்து காமிச்சுட்டு தான் இருக்கு. ஒரு வானத்துல இருக்கிற நம்ம அப்பலே சொன்ன மாதிரி தான். வானத்தோட அழக ரசிக்கிறதுக்கே அந்த அந்த வானவில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அது எல்லா நேரத்துலயும் நம்ம பார்க்க முடியாது. அந்த மழையும், வெயிலும் கலந்த நேரத்துல வரக்கூடிய அந்த டைம்ல மட்டும் தான் வானவில்ல நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த 7 கலர் நம்மளுக்கு உணர்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமை தான். ஸோ ஒரு கலர்ஸ் கூட நம்மளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இருங்க அப்படிங்கிறது தான் சொல்லுது. மலர்களுடைய வாசம் பாருங்க. அந்த கதிரவனை வந்து வரவேற்கிறதுக்காக அந்த மலர் விரியும்போது பாருங்க, அழகா அந்த மொட்டு கொஞ்சமா லைட்டா விரிஞ்சு, அப்புறம் வந்து அந்த சன் வரும்போது நல்லா விரிஞ்சிருக்கும். அது எப்படி நம்மளுக்கு இருக்குன்னா, ஒரு காலை விடியல வந்து வரவேற்கிறதுக்கு பூக்கள் எல்லாம் வந்து வாசத்தோட சேர்த்து அதனுடைய இதழ்களை விரிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சன் ரைஸ் ஆகுறத நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்காக நம்ம என்ன பண்றோம்னா, கன்னியாகுமரி போயி அந்த கடற்கரையில இருந்து பார்க்குறோம். அந்த இயற்கை அழக ரசிக்கணும் காலையில அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி இதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கி நம்ம ஒரு பயணம் பண்ணி பார்ப்போம் பாருங்க. அந்த தருணத்த வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த நேரம் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அந்த அந்த கடலோட சேர்ந்த அந்த காத்து, அந்த சூரியன ரசிக்கிற தருணம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஆனா, தினந்தோறும் நம்ம உதிக்கக்கூடிய சூரியன வந்து நம்ம பார்க்குறோமா? அப்படிங்கிறத நாம சிந்திக்கணும். ஸோ, அந்த நம்ம அந்த காலத்துல இருந்து பார்த்துட்டே இருந்தோம்னா, சூரிய வணக்கம் எல்லாம் நம்ம பண்ணுவாங்க அந்த காலத்துல. சூரிய ஸ்நானம் இதெல்லாம் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம வாழ்க்கை பாதையை வழிநடத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த புல்லுல பார்த்தீங்கன்னா, ஒரு பனித்துளி வந்து அப்படியே அழகா இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரம் மாதிரி நம்மளுக்கு தெரியும். இது வந்து அந்த சூரியன் வரும்போது நல்லா நம்மளுக்கு அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அழகெல்லாம் வந்து நம்ம ரசிக்க மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பறவைகளுடைய ஒலி அப்படின்னு சொல்லும்போது, அ காலையில அதுங்க எந்திரிச்சு நம்மளுக்கு வந்து நம்மள வந்து அது எழுப்பக்கூடிய அலாரமா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு காக்கை, குருவிகள் கூட நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, அது இந்த அதிகாலை பொழுது அப்படின்னு தான் சொல்லணுங்க. அதுக்கப்புறம் இயற்கை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, நம்ம சூரியன் எடுத்துக்கலாம், காற்று எடுத்துக்கலாம். இப்ப சூரியன் பாருங்க, எந்த நேரமாவது அதோடைய வேலைய நிறுத்தியிருக்குதா? அதோட இயக்கத்த நிறுத்தியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. எல்லாருக்குமே சமமான வெளிச்சத்த குடுக்கக்கூடிய இடத்துல சூரியன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தருக்காவது ஒரு வெளிச்சத்தை குடுக்கக்கூடிய ஒரு மனிதரா இருக்கணும். அதுக்கப்புறம் காற்று. காற்று அதே மாரி தான். நான் வந்து அ காற்று அப்படின்னு சொல்லும்போது, அதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள பார்த்து, நமக்குள்ள ஒரு உயர்ந்த குணங்கள வளர்த்துக்க வேண்டிய பண்பு வந்து நம்ம கையில எடுத்துக்கணும். இந்த நம்மளுக்கு பாருங்க, 24 மணி நேரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்தோட தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனா, அந்த 1 மணி நேரம் காலையில நம்ம எந்திரிச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு ஒரு புதிய பாதையை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல நம்மளுக்கு பாருங்க, இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து மனிதருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பிரபஞ்ச சக்திய வந்து நம்ம பெறணும் அப்படின்னா, அதிகாலையில எந்திரிச்சு நமக்கான வேலைகள சிறப்பா செஞ்சோம் அப்படின்னாலே,
நம்மளுக்கு வைகறை பொழுது ஒரு இனிமையான விஷயமா இருக்கும். நம்ம எத்தன விஷயங்கள் தினம் தினம் பார்த்தாலும் கூட, நிறைய இலக்கியங்களும், இதிகாசங்களும் நிறைய விஷயங்கள நம்மளுக்கு உணர்த்துது. இப்ப திருக்குறள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுக்கு ஒழுக்கத்த கற்பிக்குது. தொல்காப்பியம் பாருங்க, நம்மளுக்கு அந்த பொழுதுகளோட வ வகைப்படுத்தி, நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த தருணத்துல செய்யணும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது. அகநானூறு பாருங்க, ஒரு அகநானூறுன்னு ஒரு இலக்கியத்த எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல அந்த காதல், பிரிவு, நம்ம ஒரு மனிதர்களுடைய சந்திப்பு, இதெல்லாம் அந்த வைகறையினோட அழகை எப்படி வர்ணிச்சு, அந்த இலக்கியங்கள் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா, அதோடைய அந்த ரசனையே வேற அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் குறுந்தொகையில வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, விடியற் காலையில இயற்கை காட்சிகள் எப்படி சித்தரிக்கப்படுது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. புறநானூறு அப்படின்னு எடுத்துக்கும்போதே, வீரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீரர்கள் அதிகாலையில புறப்படுறதுக்கு தயாராகும்போது, எந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிற அந்த திட்டமிடல் இதெல்லாம் அதிகாலை நேரத்துல பண்றாங்க. பரிபாடல் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்கு எல்லா விஷயத்துக்குமே ஒரு இறை உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஆன்மீக செயல்கள் எல்லாமே இந்த பரிபாடல் அப்படிங்கிற நூல்ல அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வரலாறுன்னே நம்ம சொல்லலாம். ஒரு நகரத்துடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா எடுத்து விவரிக்கிறது அப்படின்னா, அது சிலப்பதிகாரம் நூல். நெக்ஸ்ட் மணிமேகலை. அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இப்ப தியானம் பண்ணுங்க, அத பண்ணுங்கன்னு. ஒரு மனிதன் ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொள்ளணும்னாலும் கூட, அந்த வைகறை பொழுது எப்படி அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா இருக்குது அப்படின்னு இந்த மணிமேகலை நூல் கூட நம்மளுக்கு நிறைய விஷயங்கள கத்துக் கொடுக்குது. அதுக்கப்புறம் பாருங்க, ஆன்மீகம் சார்ந்த நிறைய நூல்கள் நம்மளுக்கு கையில நிறைய பொக்கிஷங்கள் இருக்கு. ஆனா, அத நம்ம எடுத்துக்கிறதுக்கு தான் இன்னும் தயங்கிட்டு இருக்கோம். திருப்பாவை பாருங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி தான். திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், அதுக்கப்புறம் தேவாரம். இது எல்லாமே நம்மளுக்கு எத உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, இறையுணர்வ நம்மளுக்கு எடுத்து சொல்லுது. அப்புறம் இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம வரும்போது பாருங்க, ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முனிவர்கள், வீரர்களுடைய கடமை என்ன? அந்த கடமையை செய்யக்கூடிய நேரம் கூட அதிகாலையா அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் மகாபாரதம். மகாபாரதத்துல பாருங்க, நம்ம ஒரு விஷயத்த தர்மம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னாலும் கூட, அத அதிகாலையில பண்ணக்கூடியது இன்னும் சிறப்பா இருக்குதோ அப்படிங்கிற விஷயத்த மகாபாரதம் நம்மளுக்கு உணர்த்துது. அதற்கப்புறம் ரிக்வேத அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுதுன்னா, உசஸ் தேவி அதாவது லக்ஷ்மி தேவி. இந்த லக்ஷ்மி தேவிய நம்மளுக்கு வழிபடக்கூடிய நேரம் அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்லலாம். எத்தன விஷயம் வேணா ஆனா சொல்லுங்க. ஆனா ஒரே வார்த்தையில ஒரு ஔவையார் சொன்ன மாதிரி, ஒரே வார்த்தையில நம்மளுக்கு வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு பழமொழிகள் தான். அந்த வகையில பழமொழிகள் அப்படின்னு எடுத்துக்கும்போது, அதிகாலை எழுந்தவனுக்கு அரை வேலை முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம எந்திரிச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. நம்ம செய்யணும் அப்படிங்கிறதை தாண்டி அந்த வேலை செய்யக்கூடிய ஆர்வமும் நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வைகறை விழித்தவன் வாழ்க்கையை வெல்வான். இது நிச்சயமான ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும். காலை எழுந்தவன் காலத்தையும் வெல்வான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நெறைய பேர் நம்ம பேசிட்டு இருப்போம். இதெல்லாம் விதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஒரு சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா, அதற்கான முயற்சிய கொடுக்கக்கூடியது இந்த அதிகாலை தருணம் அப்படின்னு சொல்லலாம். வைகறை தூக்கம் வறுமையை போக்கும். இன்னைக்கு எவ்வளவோ நம்ம செல்வந்தர்கள பார்த்தாலும் எல்லாரும் அதிகாலையில் எழுந்தவங்களா தான் இருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம காலம் அறிந்து செய், காலை அறிந்து எழு. நம்மளுக்கு அதிகாலைன்னு சொல்லும்போதே, எல்லா விஷயத்துக்குமான ஒரு நேரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சுறுசுறுப்பான காலை. நம்ம காலையில எந்திரிச்சதையும் பாருங்க, எவ்வளோ சுறுசுறுப்பா இருப்போம். அதே சமயம் மாலையில பாருங்க, அந்த ஒரு அந்தி அந்தி வானத்த ரசிக்கிறதுக்கான ஒரு நேரமும், ஒரு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வைகறை விழிப்பு வாழ்வின் விடியல் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு வாழ்க்கையில நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா, அதற்கான ஒரு விதை அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு வைகறை தான். இந்த வைகறையில எழுகிற வைகறை எழுபவர்களுடைய வேலை அப்படின்னு பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா? எல்லாரும் ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு வீட்ல கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு, நம்ம தெருக்கோடியில இருந்து பார்த்தோம்னா, தியானம் பண்ற மனிதர்கள் தியானம் செஞ்சுட்டு இருப்பாங்க. யோகம் சொல்லிக் குடுக்குறவங்க யோகம் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் விவசாயிகள் தான்.
இந்த திருவள்ளுவர் அழகா ஒரு குறள்ல சொல்லியிருப்பாரு. "உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் பின் செல்பவர்" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு உழவு இல்லாம எந்த ஒரு விஷயமே நடக்காது. ஸோ இந்த உழவர்கள் எல்லாம் இந்த தருணத்துல வந்து நம்ம நினைக்கணும். அதை தாண்டி தோட்ட வேலை செய்றவங்க, அதுக்கப்புறம் பாருங்க ஒரு வேலைய செய்யணும் அப்படின்னு நினைச்சுட்டு, நம்மளுக்கு எத்தனையோ பேர் வந்து ப்ரீ பிளானிங் போட்டு குடுப்பாங்க. ஸோ அதற்கான நேரமா இந்த காலை பொழுது இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பத்திரிக்கை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து கையில கிடைக்குதுன்னா, எவ்வளோ பேர் காலையில எந்திரிச்சு வந்து நியூஸ் பேப்பர் போடுறாங்க. அதுக்கப்புறம் பால்காரங்கள சொல்லணும். நம்ம கூடயே இருக்கிற மனிதர்கள் எல்லாம் நம்ம பார்க்க மறந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். மீனவர்கள் பாருங்க, கடற்கரையில காலையில எந்திரிச்சு இன்னைக்கு நம்ம அழகா மீன் சாப்பிடுறோம் அப்படின்னா, இதுக்கு எல்லாமே காரணம், இந்த வைகரையிலேருந்து வேலை செய்றவங்களுடைய உழைப்பும், அந்த வெற்றியும் அப்படின்னு தான் சொல்லணும். பூ வியாபாரி. அவங்களுக்கு இருக்கிற நம்ம போய் ஒரு முழம் பூ குடுங்கன்னு வாங்கிர்றோம். ஆனா, அந்த பூவ அவங்க கோர்த்து, அதற்காக எடுத்துட்டு வரக்கூடிய மெனக்கெடல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு பாருங்க. இதெல்லாம் தான் அதிகாலை வேலை செய்றவங்களுடைய விஷயமா இருக்கு. காய்கறி வேலை மார்க்கெட்ல இருக்கிறவங்கலாம் பாருங்க, 4, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அவங்களுடைய வேலைய தொடங்கிர்றாங்க. அதற்கப்புறம் டிரைவர்ஸ் பாருங்க, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல கூட ஒரு 108 ஆம்புலன்ஸ்ல ஒருத்தர் கூட்டிட்டு போலாம். எத்தனையோ டிரைவர்கள் வந்து அவங்களுக்கான சேவைய செஞ்சுட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கரியில டீ குடிக்கிறவங்க, அ அதாவது ஒரு பானத்த தயாரிக்கணும் அப்படிங்கிறது அந்த நேரத்துக்கு எவ்வளோ பேருக்கு அது ஒரு தெளிவான தெளிவான எனர்ஜிய குடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து வழிகாட்டியா இருக்கக்கூடிய நேரம் அப்டின்னா, வைகறை தருணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கும் மருத்துவர்கள், செவிலியர்கள், அதற்கப்புறம் ஆசிரியர்கள், இவங்க எல்லாருமே அதிகாலையில எழுந்திருக்கக்கூடிய மனிதர்களா தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஃபயர் ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த இடத்துல டக்குன்னு வந்து வேலை செய்றது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு வீரர்கள். இப்படி ஒருத்தரையுமே நம்ம சொல்லிட்டே போலாங்க. அதை தாண்டி எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அவர்களுக்கான பொன்னான பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே, அது அதிகாலை பொழுது அப்படின்னு தான் சொல்லணும். மேடம் இப்போ நீங்க ஷேர் பண்ணுங்க மேடம். இப்ப வந்து மேடம் வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இல்லைங்களா? டெய்லி நம்ம பார்க்க மறந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விஷயங்கள மேடம் பகிர்வாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இது அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். அது ஒரு விஷயத்துல இருக்கும் அந்த மேடம் ரசனை. 2 வீடியோவுமே ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் 2மே பண்ணணுமா? ஒவ்வொன்னும் தனித்தனியா ஃபர்ஸ்ட் பண்ணணுமா? பண்ணிட்டு அப்புறம் செகண்ட் பண்ணுங்க மேடம். ஓகே. இந்த ஷோ வீடியோ ஆகுதா? நீங்க
மேடம் நெக்ஸ்ட் வீடியோ போடணுமா? போடுங்க மேம். அது ஒரு நிமிஷம் தான். தேங்க்யூ. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க பார்த்த ஒவ்வொரு படமே நான் எடுத்தது தான். இது தினந்தோறும் நம்ம காலையில பார்க்க தவறிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னது தான். ஏன்னா, நமக்கு இருக்க நம்மள சுத்தி இருக்கிற அற்புதங்கள் ஏராளமா இருக்கு. ஆனா, அத நம்ம ரசிக்க மறந்துட்டுருக்கோம். ஸோ தினந்தோறும் அந்த விஷயங்கள நம்ம இனி கண்குளிர பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு இந்த விஷயத்த உங்க முன்னாடி வச்சுட்டு, அதிகாலை அற்புதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நெறைய விஷயங்கள் தினந்தோறும் நடந்துட்டே தான் இருக்கு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில முதல்ல எந்திரிக்கணும். இந்த விஷயங்கள எல்லாம் நம்ம உற்று நோக்கணும். ஸோ இதற்கான ஒரு கவிதை தான் இறுதியா உங்ககிட்ட சொல்லி முடிக்கலாம்னு நெனைக்கிறேன். அதிகாலை அற்புதங்கள். அதிகாலை அற்புதங்கள். அதிகாலை பொழுதினிலே அகிலமும் விழித்தெழுமே. அதிகாலை பொழுதினிலே அகிலமும் விழித்தெழுமே. அமைதியின் அரவணைப்பில் ஆன்மா புதிதாய் மலருமே. பனித்துளி முத்தமிட்டு புல்வெளியை அலங்கரிக்க பறவைகளில் இனிய கீதம் பகலொளியை வரவேற்க இருளை அகற்றும் கதிரவன் இன்பத்தின் தீபம் ஏற்ற இயற்கை சொல்லும் பாடமெல்லாம் இதயத்தில் நம்பிக்கை ஊற்ற அதிகாலை எழுவோர்க்கு ஆரோக்கியம் தோழனாகும். ஒழுக்கத்தின் ஒவ்வொரு அடியும் உயர்வின் வாசல் திறந்திடும். தியானமும் யோகமும் சேர தெளிந்த மனமும் பிறந்திடும். உழைப்பின் விதை விதைக்கின்ற உன்னத நேரம் இதுவே. அதிகாலை அற்புதங்கள் அன்றாடம் நம்மை மாற்றும். வைகரையின் வழி நடந்தால் வாழ்க்கை என்றும் வெற்றி வசம்தான். அனைவருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுமதி மேம் அழகா ஸ்கிரீன் ஷேர் பண்ணீங்க. அதுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோடு தொடர்ந்து பயணித்து என்னை ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும், வாழ்த்துக்களையும், பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு செஷன். ஆக்சுவலி இன்னைக்கு செஷனே எடுத்திருக்க முடியாது, அதுதான் உண்மை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா போராட்டத்துல ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு சென்னை வர சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சரி வேற ஆல்டர்னேட் அடுத்த பயிற்சியாளரை ரெடி பண்ணிடலான்ட்டு அந்த பயிற்சியாளர்கிட்ட இவங்களும் பேசிட்டாங்க. கடைசியா விடுங்க மேம். இல்ல சொல்லணும், ஏன்னா ஒரு டெடிகேஷன் என்னன்றதே ஒரு புரிஞ்சுக்கணும். மத்த பயிற்சியாளர்கள்ன்றதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இடத்துலதே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதால, இருந்தாலும் அந்த அந்த டென்ஷன் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்கு. என்னடா நம்ம சரியான பிரசன்டேஷன் கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சு 12 மணி வரலும் பேசுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு நான் பண்ணிடுறேன்ட்டு பிபிடில இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டு தான் படுக்கிறாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு எடுத்துட்டோம் அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். இன்கேஸ் நம்ம பண்ண முடியாம போயிட்டாலும் அடுத்த ஒரு பயிற்றுனர் யாருன்னு பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசி அதை தயார் பண்ண இன்னும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது முக்கியம் இல்லையா? அதுக்காக சொல்ல வரேன். ஸோ அது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியான பர்சன் தான் சிவகனி மேம். இந்த தருணத்துல ஏன் சொல்லணும்னா, மத்த பயிற்றுனர்களும் அந்த பொறுப்புகள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்றேன். சரிங்களா? நமக்கு முடியலன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லைன்னா அடுத்த பயிற்றுனர் யாரோ அவங்க கிட்ட சொல்லியாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடணும். அந்த டைம் இந்த கலந்துரையாடல் இல்லாம செஷனை கரெக்டா கொடுக்கணுன்றதுல ஒரு நல்ல உணர்வு கொண்டவர்கள்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். ரொம்ப அற்புதமான செஷனை சிவகனி மேம். அந்த பனி சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த புல் மேல அந்த மேல பனி விழுந்திருக்கும். அது கேப் மாதிரி இருக்கும், கீழே புல் இருக்கும்.
அப்படியே அழகா இருக்கும். அது பார்க்கறதுக்கு முத்து முத்தா இருக்கும். அப்படியே அந்த சூரியன் வரும்போது, ம். "பகலவனை கண்ட பனி போல" அப்படின்ற ஒரு வார்த்தை, அற்புதமான வார்த்தை. எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச வார்த்தை. அது அப்படியே என்ன பண்ண அந்த சூரியன பார்த்தோனே அப்படியே சொய்யின்னு கீழ இறங்கி விழுந்துரும் அந்த தண்ணி. அத பார்க்க அதெல்லாம் நாங்க நேர்ல போயிட்டு விவசாய குடும்பத்துல போறதுனால, அதனால நான் ரசிச்சிருக்கேன் ரொம்பலாம். ரொம்ப புடிச்ச விஷயம். நான் போயிட்டு அதுக்காகவே போயிட்டு பார்ப்பேன். எப்படி விழுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு நல்ல தருணங்கள கொண்டு வந்து காமிச்சீங்க. மலர்கள் மலர்து சொன்னீங்க பாருங்க. அது அத விட அற்புதம். அழகா அப்படியே கொஞ்சம் சின்னதா மொட்டுமா இருக்கும். அந்த சூரியன் வர வர அப்படியே அழகா விரிஞ்சு சூப்பரா இருக்கும். எங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சீங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு அருமையான செஷன் தான் சொல்லலாம். ஸோ அது மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டில வந்து இந்த மரம் வளர்க்கணும். எத்தன பேர் மரம் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டது. உண்மையான ஒரு இன்னைக்கு வந்து நம்ப உலகம் வெப்பமயம் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நெறைய பொல்யூஷன் இருக்குன்னு சொன்னா, அத சரி பண்றதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மகிட்ட இருக்கு. மரம் நட்டா, ஸோ அது என்ன பண்ணும்? அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு மழை பெய்வதற்கான நெறைய சூழ்நிலை உருவாக்கி குடுக்கும். நிலத்தடி நீர பாதுகாக்கும். இத நம்ம செய்யறோமான்னு கேட்டா செய்யறதில்ல. எல்லாருமே அவங்க பிறந்த நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 2 மரமாவது எங்கேயாச்சும் நட்டு, அதுக்கு தண்ணி ஊத்தியாவது நம்ம பாதுகாத்து வளர்த்தோம்னா, நம்ம போயிட்ட பின்னாடியும் நம்மளோட அந்த மரம் நமக்கு பெயர் சொல்லும் விதமா இருக்கும். நம்ம சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும்ன்றத தெளிவான விளக்கங்கள் குடுத்தீங்கன்னுங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு இன்னைக்கு செஷன் சொல்லலாம். ஸோ இந்த அருமையான செஷன் பண்ணி குடுத்ததுக்காக உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தங்கம் சாயம் அவர்களுக்கு பிறந்த நாள். தங்கம் அவர்களுக்கே பிறந்த நாள். அதனால இன்றைய பிறந்த நாள் காணும் தங்கம் அம்மா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வைகறை சங்கமம் தெரிவித்துக் கொள்கிறது. மற்றும் இன்னைக்கு சுப நிகழ்ச்சி காணும் அனைவருக்கும் வைகறை சங்கமத்தின் சார்பாக நன்னாள் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இன்றைய ஃபீட்பேக் 5 நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு. 5 நபர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு நான் ஃபீட்பேக் போலான்னு நினைக்கிறேன். தயவு செய்து நீங்க கேமரா ஆன் பண்றவங்க, நீங்க நீங்க முகத்திரையில் தெரியிற மாதிரி இருந்தா மட்டும் கேமரா ஆன் பண்ணுங்க. தேவையில்லாம பேக் கேமரா ஆன் பண்ணிட்டு, நீங்க போறது, வர்றது இதையெல்லாம் நீங்க காமிக்கும்போது, இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. செஷன் சொல்ல நான் ஃப்ளோல பேச வேணான்றதுனால தான் பேசல. இப்ப தெளிவா நான் சொல்லிர்றேன். அப்போ பயிற்றுனருக்கே வந்து டிஸ்டர்பன்ஸா அந்த பார்வை அங்கதான் போகும். அதனால தயவு செய்து நம்ம எல்லாரும் கற்றோர். அதனால அதனுடைய தேவையை புரிஞ்சுகிட்டு கொஞ்சம் சிறப்பா செயல்படுவீங்கன்னு நான் நம்புறேன். தொடர்ந்து இன்றைய ஃபீட்பேக் வந்து எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கீங்க. முன்ன பின்ன எல்லாம் பார்க்காதீங்க. நான் அப்படியே லைனா கூப்பிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஜானகி அம்மாவை கூப்பிட்டுலாமா? ஜானகி அம்மா உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் என் அன்பு வைகறை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுமதி, உங்களோட நெறியாள்கள் சூப்பர் சூப்பர். எந்த இதுக்கும் ஒரு நெறியாள்கள் தான் சிறப்பு. உங்களுடைய கம்பீரமான அந்த பேச்சு அந்த எல்லாத்தையும் அழகாக செய்ய. திருமதி சிவகணியின் சிறப்பு, அவர் எடுத்த முடிவை சிறப்பாக முடிவதில் பெண்ணின் பெருமையே பெருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பா விடியற் காலை சூரியன் முதல் அந்த நீல வண்ணம் முதல் ஒவ்வொன்றும் அருமை அருமை. இன்னொன்னு பாருங்க, இந்த வீடியோ திறந்திருக்கிறவங்கள சுமதி, குணசேகரி, தங்கம் சாய்ராமன், சிவகணி அனைவரின் புன்னகையும் எங்கே கிடைக்கும்? இந்த ஒரு நிமிடம் தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தொல்காப்பியம் முதல் அகநானூறு பல கருத்துக்களை ஓமையாக கூறினீர்கள். அனைத்து நல்லா ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்கள் துணிச்சலுக்கு ஒரு வாழ்த்துக்கள். வீடியோ அதான் ரொம்ப அருமையா இருக்கு சிவகணி மேடம். மீண்டும் நீங்கள் அழகாக பேசுவீர்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தங்கம், ஹாப்பி பர்த்டே. நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி ஜானகி மேம். உங்கள் புன்னகையோட ஒரு சிறப்பான ஒரு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரங்கநாதன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். ரங்கநாதன் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் பிரிதிவிராஜன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ மேம். ரொம்ப ஒரு அருமையான செஷன் இன்னைக்கு. எல்லாருக்கும் பல விஷயங்களை ஞாபகப்படுத்திட்டாங்க. நான் கொடைக்கானல் போனேன்னா லேக்ல வந்து காலைல ஒரு 4:30-5 மணிக்கு போய் நிற்கிறது வழக்கம். அந்த லேக்ல வந்து எஸ்எஸ்ல வந்து ஒரு வேலி போட்டிருப்பாங்க. அந்த பாருக்கு மேல வந்து அந்த வைர துளிகளை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப பக்கத்துல கேமரா வச்சு நம்ம எடுத்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கும் அது. இன்னொன்று, அந்த லேக்குக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பனி வந்து புகை மாதிரி டிராவல் பண்ணி போகும்.
இது எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு காட்சிகள். இது எல்லாமே சகோதரி சிவகனி அவரோட பேசுறது நான் என்னால் ரெகனைஸ் பண்ண முடிஞ்சது. நான் என்னுடைய செஷன்ல இன்னும் டீட்டெயிலாக வர்றேன். இப்போ ஒரு செஷன் எடுத்தால் நல்லா இருக்காது. ரொம்ப அருமையான செஷன், ஒரு ஆத்மார்த்தமான செஷன். மனிதனா பிறந்தா மரம் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப யதார்த்தமா சகோதரி சொல்லிட்டு போயிட்டாங்க. புறநானூறு, அகநானூறு எல்லா காப்பியங்கள் இலக்கியங்களையும் தொட்ட மாதிரி இருக்கணும், தொடா மாதிரி இருக்கணும், மேலோட்டமா தொட்டு ஒரு கவிதை வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய ஒரு கவிதையாளினி வந்து ரொம்ப சூப்பரா அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் மேம், வாழ்த்துக்கள். அதாவது நாளைக்கு செஷன் நான் பண்ண போறேன்னா இல்லையா அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல ப்ரிப்பரேஷன் பண்ணது போதுமா, இன்னும் நல்லா பண்ணுவோமா அப்படிங்கிறதுலாம் இல்லாம, பஸ்ல போயிட்டு இருக்கப்போ பண்ணுவோமா, அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிட்டு பண்ணுவோமா அப்படின்ட்டு உண்மையிலேயே ஒரு சிங்கப்பெண் தான். நானா இருந்தா நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன். இது தேவையா அப்படிங்கிற மாதிரி போயிடும். நம்மளுடைய ஏஜ், பிபி வந்து இப்படி ஏறி இறங்கும். இது தேவையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். நைட்டு 12 மணிக்கு உட்காந்து பேசி காலைல செஷன் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். பண்ண போறோமா இல்லையாங்கிற டென்ஷன்ல பண்றதுங்கிறது விஷயம். ஒரு நல்ல கமிட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நெறியாளுகை செய்யக்கூடிய நம்மளுடைய சகோதரி சுமதி வந்து அதை எடுத்து சொன்னாங்க. பாத்தீங்களா, மற்றவங்களுக்கு எல்லாம் சம்பட்டி அடி மாதிரி. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, ஒண்ணு பண்றீங்க அல்லது பண்ணல, ஆனா தெளிவா இருங்க. பட் ஆனா இதையும் தாண்டி இந்த சகோதரி இவ்வளவு டென்ஷன் ரியலைசேஷன் பண்ணாங்க அப்படிங்கிறத சொன்னது, அந்த கமிட்மெண்ட் வந்து எடுத்து சொன்ன விதம் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான ஃபீட்பேக்கு. நம்ம பிரிதிவிநாயகன் சார் சொல்லும் போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சு. இந்த பனி விழும் மலர்வனம் என் பாதை ஒரு தரம், அந்த பாட்டு கேட்ட மாதிரி இருந்துச்சு அவர் ஃபீட்பேக் சொன்னது. ரொம்ப அழகா இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஒரு பயிற்றுவருக்கு அதோட வேல்யூ புரியும். அதனால சார் வந்து ரொம்ப அருமையா கொடுத்துருக்காரு. தொடர்ந்து தங்கம்மா நீங்க உங்க ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். அனைவருக்கும் இனிய வைகறை பொழுதில் மனமகிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகத்தே இருந்து புறத்தே தொட்டு தொல்காப்பியத்தை சூரியனை கண்டு மலையில் ஏறுவதையும் கடலில் இருப்பதையும் எங்கெங்கு வருவதையும் அழகாக வர்ணித்த சிவகனி அவர்களுக்கு காலையில் இனிய நல்வாழ்த்துக்கள். எவ்வளவு ஒரு அழகான, அது மார்கழி மாசத்தில் நம்ம கோலம் போடக்குள்ள கண்டு கழிக்கிற ஒண்ணுதான் அந்த பனிமுத்து. ஒரு சின்ன ஒரு கவிதையை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஆதவன் எழுப்பிவிட அரைக்கண் திறக்கும் ஆகாயம், கரை காதலியை காண அலையலையாய் செங்கடல், பனித்துளி சொட்ட குளித்த புல்வெளிக்கு தலை துவட்டும் பகலவன், காலங்காலமாய் மரக்கடைகளில் கூவி கூவி குரல் விற்கும் குயில் குரல் விற்கிறோம், தண்ணீரின் அழுத்த தடைகளை தண்டுகளால் சுமந்து தலை தூக்கும் தாமரை, களத்து மேட்டில் காலார நடந்து கதிரவன் பல்துளக்கும் கால்வாய், கிளைகள் உள்ள மலர்களை கிள்ளி செல்லும் காற்று அழகா அடிச்சுட்டு போகும், புல்லினமும் 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 பூரிக்க புன்னகை மலரும் பூக்கள், புதியதோர் பக்கத்தை புரட்டியபடி நாள் காட்டி திருப்பும் புவி, இந்த புவியில் அழகாக வந்து புன்னகை பூத்தபடி தன்னுடைய கருத்தினை வெளியிட்ட எது இடர் வந்த போதும் நான் தளரேன் என்று கூறிய சிவகாமிக்கு திரும்ப ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான பின்ன அழகான என்னது அந்த தொகுத்து வழங்குவதில் சுமதி தான். நன்றி. பெயர் வந்து சிவகனி என்றுதான் சொன்னேன். தொகுத்து வழங்குவதில் அதுக்கு முன்னாடி சிவகாமினா மாதிரி கேட்டுச்சு எனக்கு. ஒரு எனக்கு தெரியல. காலம்பரை கிருன்னு மயக்கம் வரக்கூடாது, தப்பு. நான் பாக்குறேன், இதுல பாக்குறேன். ஓகே, ரொம்ப ரொம்ப அருமை. தங்கம் அவர்கள் வந்து தங்கம்மா வந்து வாழ்த்திட்டு போயிட்டாங்க. ரொம்ப அருமை. அதாவது மூத்தோர் வந்து நம்மளை வாழ்த்துதுன்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா ஒரு கற்றோர் வந்து கற்றோரை காமூர்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம கொடுத்த விஷயத்த நம்ம நல்லா அறிந்தவர்கள் நம்மளை புகழும் போதுதான் அதுக்கு ஒரு பெரிய சிறப்புன்னு சொல்லலாம். நல்ல ஒரு மோதிர கையால கூட்டு போட்டிருக்காங்க சிவகனி மேம்ன்றதுல கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. ரங்கநாதன் சார், நீங்க பேச முடியும்னா ஃபீட்பேக் வழங்கலாம் சார். ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். ரமேஷ் சார், ஆடிபிளா இருக்கீங்களா?
நீங்க கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிடுங்க, ஃபீட்பேக் கொடுத்துங்க. லோகநாதன் சார் உங்க ஃபீட்பேக்கை வாங்கலாம். அனைவருக்கும் இனிய வைகரை சங்கம் காலை வணக்கம். சிவகனி மேடம் எப்பவுமே கவிதேவதை இல்லையா, ரொம்ப அழகாக எல்லா சப்ஜெக்டும் சொல்கிறாங்க. இந்த அரை மணி நேரத்தில் எவ்வளோ விஷயம் சொல்லணுன்றது பெரிய விஷயம். அவங்க கவிதை நடையில் காலை எழுந்தவுடன் காலத்தை வெல்லலாம், காலை எழுந்தவன் காலத்தை வெல்லலாம், வைகரை தூக்கம் வறுமையை கொடுக்கும், அடுத்து வைகரை தூக்கம் வறுமையை கொடுக்கும், வைகரை விழிப்பு வாழ்வில் வெற்றி. ரொம்ப அழகான கவிதேவதை. இந்த இது பேச்சு கேட்கணும், அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுக்கணும்னு தான் நான் கையை தூக்கினேன். ரொம்ப நல்லா இருக்கும் பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். ரொம்ப நன்றி மேடம். சுமதி மேடத்துக்கு கோடானு கோடி நன்றி. அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. சிவகனி மேடம், கவிதாவதி, உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எப்பவுமே இது சூப்பராக இருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப அருமையான பாடலோட அழகா சொல்லிட்டாரு. காலங்களில் அவள் வசந்தம் சொல்லிட்டு, கண்டிப்பாக வசந்த காலமா தான் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. கண்டிப்பா ஏன்னா அவருடைய கணவர் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கிறார் போது ஏன் வசந்த காலமா இருக்காது. நிறைய விஷயங்களை ஒரு ஒரு நெகிழ்ச்சியான தருணங்களை கூட உருவாக்கி இருக்காரு. அவங்க ஒய்ஃபை வந்து எது ரசிக்கிறாங்களோ அதை நம்ம சில டைம் செஞ்சு கொடுக்க முடியாம போயிடுச்சு. இனிமேலாவது என் மனைவி சந்தோஷமா இருக்கட்டும், அவளுக்கு பிடிச்சதை பண்ணட்டும் அப்படின்னு ஒரு நெகிழ்ச்சியான அந்த வார்த்தைகள்லாம் இன்னும் என் கண் முன்னாடி இருக்கு. கண்டிப்பா அவருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமைக்கு சொந்தக்காரர் அவங்க இருக்கிறாங்கன்னா அது காரணம் அவருடைய கணவர். அது இந்த நேரத்துல நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். குணசேகரி மேம், நீங்க ஃபீட்பேக் வழங்கலாம் மேடம். அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. குணசேகரி மேம், அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. சிறப்பு வணக்கம் அனைவருக்கும். இந்த நிகழ்வு கலந்து கொண்டது நான் கேட்குற ஒவ்வொருத்தரோட பேச்சும் வந்து நான் முத கேட்கறது தான். இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு நான் செவிமடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ஒவ்வொரு உரையாடலும் வந்து புதுசா நான் கேட்கிறேன் பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது வந்து இந்த வைகரை குழுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க பேசின ஒவ்வொன்றும் வந்து நம்மளாம் அனுபவிச்ச ஒரு உண்மைகள். அந்த பணியை பத்தி அவங்க சொன்னது, வைகரை எழுதுற அந்த நன்மைக்கு பிறகு அவங்க சில கொள்கைகள், நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய வழிபாடுகள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு பாருங்க. சிறப்பான முறையில் அவங்க உரையாடினாங்க. உண்மையே அவங்களுக்கு நன்றி சொல்றேன். இந்த கவிதைகளுக்கு சொல்ற வந்து கவிதை வந்து உண்மையாவே நம்ம பெண்களோட கவிதை வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா கவிதைக்கு வந்து நம்ம தங்கம் சொன்ன கவிதை பாருங்க, கொஞ்ச நேரம் அவங்க சொன்னாலும் அந்த கவிதை வந்து எவ்வளவு சிறப்பா இருந்தது. அதே போல வந்து அவங்களோட கவிதையும், ஆனா இவங்களோட கவிதைகள்லாம் நான் படிச்சது இல்லை. ஏன்னா எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இனிமே நான் அந்த புத்தகம் வாங்கி படிக்க முயற்சிக்கிறேன். மலேசியாவில கஷ்டம் பாருங்க கொஞ்சம் கிடைக்கிறது சில இடத்துங்கள்ல. அதனால ரொம்ப சிறப்பா இருக்குங்க. நீங்க வந்து எடுத்து நடத்துற விதமும் ரொம்ப சிறப்பா இருக்குதும்மா. ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்தது. தேங்க்யூ குணசேகரி மேம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஒரு தாகம் எப்படி இருக்குன்றத நல்லா புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு தருணம் சொல்லலாம். ஸோ 5 பேருக்கு வாய்ப்பு நம்ம சொல்லும் போது 5 பேர் டக்குன்னு கை தூக்கிட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு முன் வரணும். ஏன்னா எங்க தங்கம்மா ரெடியா இருப்பாங்க கை தூக்குறதுக்கு. நான் அதான் 5 பேருக்கு முன்னாடி ஆலைவர்மன் ஒரு ஐயா வந்திருக்காங்க, அவங்கள கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இல்ல 5 பேர்களுக்கு தான் வாய்ப்புன்னு சொல்லியாச்சு. அதனால ஐயா கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இல்ல இன்னைக்குதான் வந்து இருக்கிறார், வந்து வரவேற்கலாம். அவர்களை வந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன். அவர் பேர் என்ன அவரு சொன்னீங்க? சில வார்த்தைகள் மட்டுமே பேசுவார். அவரோட அடுக்குமொழிகளை கேள்வி அவ்வளவு நல்லா இருக்கும். நான் தான் கூப்பிட்டேன் அவரை. பிருத்திவிராஜன் சார், அவர் பேர் என்ன சொன்னீங்க? ஆலைவர்மன் சார், அவருக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்றாங்க, கொடுத்துடுங்க சார். பேசலாங்க சார். அம்மா இனிய வணக்கம். வைகரை பொழுதில்
ஆதியில் துயிலெழு என்று அன்பை விராட்டி கூறிய வரிகளை இந்த தலம் அலங்கரிக்கிறது. அறிமுகம் செய்த ஜானகி அம்மா, தங்கம், போற்றுதலுக்குரிய அன்னையர் சிவகணி அம்மா எனக்கு நன்கு தெரியும். அவர்கள் கவிகளும் அவர்கள் இலக்கியங்களும் நன்கு என் செவிக்கு விருந்தாக, சிந்தனைக்கு மருந்தாக அமையும். வைகறை பொழுதில் பூக்களின் ஏக்கம் புன்னகைக்கும் என்னாலும் என்ற அவர்கள் பூக்களின் பெருமைகளை தந்தார்கள். அவரை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆம்பலும் நெய்தலும் சோம்பலை முறிக்கும் என்பதை பெண்ணினத்திற்கு பெருமை சேர்க்கின்ற அந்த வைகறை துயிலெழும் வார்த்தைகள் ஒவ்வொரும் உள்ளம் கவர்ந்த வார்த்தைகள். இந்த தளத்தை முறைப்படுத்தி நடத்துகின்ற போற்றுதலுக்குரிய அன்னையர் சுமதி அம்மா அவர்களையும் வாழ்த்தி வணங்கி, இந்த தளத்தில் இருக்கின்ற தங்கம் என்றும் உள்ளம் கவர்ந்த அன்னைகள். சோம்பலை இவர்கள்தான் முறிக்கிறார்கள், ஆம்பலை போல். வைகறை பொழுதில் நம் கவர்ந்த ஒவ்வொரு சுறுப்பை உண்டாக்குகின்ற அன்னையர்களை அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி, நன்றி சார். தினமும் வாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை 5 நபர்களுக்குள்ளே நீங்களும் ஹேண்ட்ரைஸ் பண்ணிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் பெயர்களும் ஒழிக்கப்படும். கண்டிப்பாக நீங்க ஃபீட்பேக் அளிக்கலாம். ரொம்ப நன்றி. இவர்களுடைய அழைப்பை ஏற்று வந்தமைக்கு ரொம்ப நன்றி. ஸோ எங்களுடைய ப்ரொசீஜர்ல நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண நினைக்கிறோம். அதனாலதான் அந்த ஒரு நிமிடம் உங்களை கேட்டுட்டு கொடுக்க முடிஞ்சது. நன்றி. தொடர்ந்து சிவகணி மேம் உங்களுடைய ஏற்புரைக்கு போகலாம். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். ஒவ்வொருவரும் பின்னூட்டம் கொடுத்ததை தாண்டி மக்கள் கொடுக்கிற வார்த்தைகள் என்னைக்குமே நம்மளை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதை விட ஒரு சிறந்த பரிசு எதுவும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு எவ்வளவோ பேர் ஊக்கம் கொடுக்கறக்கு ஆள் இல்லாம தான் அவங்களுடைய உயர்வுகள்லாம் தடைப்பட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இவ்வளவு ஒரு ஊக்கமான வார்த்தைகளை காலையிலேயே பரிசா கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பை கொடுத்த நமது வைகறை சங்கம குழுவிற்கும் மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, வைகறை சங்கமம் இன்னும் மிகச்சிறந்த வெற்றியை அடைய என்னால் முடிந்த உதவிகளை செய்கிறேன் என்று உறுதியளித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. புதிதாக வந்த ஆலைவர்மன் ஐயா அவர்களையும் வரவேற்று இன்று பிறந்தநாள் காணும் தங்கம் சாய்ராம் அம்மா அவர்களுக்கும் இனிய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அவர்களுடைய ஆசி அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று மனமார்ந்த பிரார்த்தனையோடு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் மேம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப அருமையான ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம். ரொம்ப அருமையா இருந்துச்சு. உங்களுடைய செஷன் மட்டும் இல்லை, இன்னைக்கு நடந்த அத்தனை நிகழ்வுகளும் ரொம்ப ரொம்ப அருமையா கலர்ஃபுல்லா இருந்தது. தேங்க்யூ. நல்ல ஒரு சிறப்பான ஆளுமை, சிறப்பான ஒரு பயிற்சி, நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்காங்க. இனியாவது நம்ம ஒரு மரம் நடுவோம் அப்படின்ற ஒரு உணர்வு கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மரம் நட்டவரே பேச வர்றார். அவர் பேர் கே சிங்காரவேல். பட் ஆனா மரம் சிங்காரவேல் அப்படின்ற அந்த பெயர் அடைமொழியா ஏன் கொண்டாருன்னா, அவர் நிறைய மரங்களை நட்டிருக்காரு. ஸோ இன்னைக்கு அவங்க மரம் நட சொன்னாங்க, நாளைக்கு மரம் நட்டவர் பேச போறார். ஸோ எப்படி இருக்க செஷன் பாருங்க. கண்டிப்பா எல்லாம் கலந்துக்குங்க. இன்றைய நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொடுத்த சிவகணி மேம்க்கு வைகறை சங்கம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல்.